ஹலோ கைஸ், அப்போ வந்து ஹாப்பி குட் மார்னிங் எல்லாருக்குமே. இன்றைக்கி வந்து ஒரு லாங் டேவாக இருக்க போது. ஒரு பிராண்ட் ஓனராக கிமி பிக்கிள்ஸ் ஓனர் ஆனதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குட்டி விலாக் நமக்கான ஒரு சின்ன வேலைகளும் அங்கே இருக்குது. ஸோ அதையும் முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே இந்த விலாகை கட்டிட்டு போடுவோம். நான் இது வரைக்கும் விலாகே பண்ணதில்லை. இதான் வந்து முன்னாடி பண்ணியிருக்கேன், பல வருஷங்கள் முன்னாடி. ஆனால் அப்போவுமே நான் ஒழுங்காக பண்ணதில்லை. அதனால் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் ரிசல்ட்லாம் தெரிஞ்சிச்சு நம்ம எல்லாருக்குமே. ஸோ டிவிக்கு ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை, டிஎம்கே ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை, என்டிகே ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம போண்டி தான். ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணலான்றதை உங்கள் வீடியோ மூலியமாக காட்டுறேன். பேப்பர் பேக் வேணும்ண்ணா கைஸ். அப்போ நம்ம வந்து பாட்டில்லாம் தேடி பாரிஸ் வாங்குகிறோம். இந்த கடையில் தான் நம்ம வந்து வாங்குகிறோம். இங்கே வந்து ஹிந்துஸ்தான் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பாக்ஸ் கடை தான் கைஸ். நம்ம வந்து பிக்கிள் பேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த பாக்ஸும் ஒரு பிக்கிள், இது வந்து காம்போக்கு இது 2 பாக்ஸ் இதில் போடலாம். கைஸ் வெயில் செம்ம அடிக்குது. நமக்கான பாக்ஸில் நம்ம வந்து வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 250 பாக்ஸ் 500 பாக்ஸ் கிட்ட வாங்கியிருக்கிறோம் கைஸ். கைஸ் நம்ம வந்து ஸ்டாக் வாங்குற இடத்துல நம்ம பார்த்தோம். இது வந்து ஆக்சுவலாக மெஜிஷியன் மேஜிக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இவர் என்ன மேஜிக் பண்ணுறாரு நான் பார்த்துல கைஸ். சரி ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக வந்துட்டு என்கிட்ட ஒரு 20 rupees இருக்குது, ஒரு 10 rupees இருக்குது. இது எவ்வளோ? 10 ரூபா. இது 20 ரூபா. டோட்டலாக எவ்வளோ? 30 ரூபா. சரி ஓகே ப்ரோ. ஸோ என்னன்னா 30 rupees இருக்குது கரெக்டாக. உங்களோட ரைட் ஹேண்ட் நீட்டிக்கோங்க. ரைட் ஓகே ரைட் ஹேண்ட் நீட்டிக்கிறீங்க. ஸோ 10 மொத்தம் எவ்வளோ இருக்கிறீங்களா? 30 ரூபா இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணாடி ஓகே. இப்போ நான் பேசுகிறத என்ன பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கே திருப்பியாச்சு ப்ரோ. லைட்டாக கொஞ்சம் க்ளோஸ் வாங்க ப்ரோ. லைட்டாக க்ளோஸ் பண்ணுங்க. லைட்டாக கை விடுங்க. லைட்டாக விடுங்க. இப்போ இதுலேருந்து ஒரு நோட் மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஒரே ஒரு நோட் எடுக்கிறேன். லைட்டாக விடுங்க. சரி ஓகே. ஆக்சுவலாக இது எவ்வளோ? 10 ரூபா. உங்ககிட்ட இருக்குது இப்போ என் கையில் 20 ரூபா ஆகுது. இதெல்லாம் தான் வச்சு ஊதுனா போதும். ஆக்சுவலாக 20 ரூபா என் கைக்கு வந்துடும். இப்போ பார்ப்பீங்க 20 ரூபா என் கையில் இருக்கும் கரெக்டாக. அது ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்தேன்? 30 ரூபா கொடுத்தேன். 30 ரூபா நான் எவ்வளோ எடுத்தேன்? 10 ரூபா எடுத்து 20 ரூபா மாற்றிட்டீங்க. 20 ரூபா மாற்றிட்டேன். சரி ஓகே. அதாவது எப்படின்னா நான் 10 ரூபா எடுத்தேன், 20 ரூபா நீங்கள் வச்சுருங்க. அதில் நீங்கள் 10 ரூபா கொடுத்துருங்க, மீதி 10 ரூபா கொடுத்தீங்க. சரி ஓகே புரியலையா? அதுதான் ஆக்சுவலாக என்னன்னா இந்த வந்து விரல்லாம் இருக்குது கரெக்டாக. இது எல்லாமே நார்மல் விரலாம் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், எடுத்து பாருங்கள் நார்மலாக இருக்கா கரெக்டாக. ஸோ இந்த விரல் இருக்குல்ல ப்ரோ, அதில் லைட்டாக கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்கள். அதை அப்படி இல்லை, இது வேறு மாதிரி இந்த வேலையில் இருக்குல்ல கரெக்டாக இருந்துச்சுங்களா. இதை அப்படியே இங்கே எத்தனை தெரியுதா? இதுவே இதை பெண்ட் பண்ணலாம். பெண்ட் பண்ணலாம். எப்படி பெண்ட் பண்ண ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே உங்களுக்கு வேணா டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணி கட்டவா? காயின் மேஜிக் பண்ணி கட்டவா? காயின் பார்த்தீங்கன்னா காயின் செக் பண்ணிக்கோங்க. நார்மல் காயின் செக் பண்ணிக்கோங்க. 1 ரூபா காயின். 1 ரூபா 1977 காயின். ஆமாம் கரெக்டு. சரி ஓகே. ஸோ இந்த 1 ரூபா காயின் இங்கே இருக்கும் கரெக்டாக. ஸோ என்னன்னா எங்கள் கை ஃபுல்லாகவே ஓட்ட போயிடுறேன். இங்கே எத்தனை காயின் இருக்குது? 1 ரூபா ஆகுது. எனக்கு ஃபுல்லாக ஓட்ட போயிடுறேன். எதனால இங்கே இருக்கும் காயின் 1 2 3 கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் இங்கே காணும் போயிடுது. இது இல்லை காயின் இல்லை. உங்கள் இதெல்லாம் ஒன்று 2 ரூபா பண்ணுங்க. ஸோ இந்த காயின் எடுத்து நான் இங்கே போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்டாப் பண்ண சொல்லி டிஸ்டர்ப் இருக்குது. இங்கே ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோவில் கை பாருங்கள். வச்சு அதில் தெரியுது.
அப்போ அதுதான் அது வெயிட் பண்ணுங்க ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்களா. ஸோ என்னன்னா இந்த காயின் இருக்குல்ல, இந்த காயின் எடுத்து ஸோ இந்த கையில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கை மட்டும் டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணோடனே இந்த வாட்டி அந்த ஷோல்டர் போகுது. ஊதுங்க ஊதுங்க டிஸ்டர்ப் ஆகிடும். கை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு மேஜிக் தான். காயின் தெரியும். ஸோ இதை எடுத்து இங்கே போட்டதுக்கப்புறம் ஊதுங்க டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இது வந்து கையிலேருந்து இருக்காது. எங்கே இருக்கணும்? இது வயிற்றுல இருக்கும். இங்கேருந்து ட்ராவல் ஆகும். ட்ராவலாக அப்படியே போயிட்டு வந்து வெளியே மெஜிஷியன் காம்பினேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காம்பினேஷன் இன்ஸ்டாகிராமில் மெஜிஷியன் காமெடி ஃபாலோ பண்ணிடுங்க. ஐடி வந்து டேக் பண்ணுறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களே ஒரு டேக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பச்சை முந்தி சூப்பராக பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும். உங்களோட சப்போர்ட் கொடுத்துனே இருங்க. சூப்பர். ஆனால் எப்படி சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஆகலை. அதெல்லாம் காட்டி சொல்லுவோம். அதனால தான் இப்போ கம்மி பண்ணிட்டோம். டாக்டரே சொல்லிட்டாரு இது போல் சாப்பிடாத. நாங்களும் அந்த முந்தூஸ் மாதிரி எதனா ட்ரை பண்ணுறோம் வீட்டில். ஓகே.